முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒரு காலம். உலகத்தின் நாலா பாகங்களிலிருந்தும் மக்கள் ஏகத்துவ முழக்கத்தோடு மக்காவை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது. எனவே இந்த நேரத்தில் ஹஜ் தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுடைய ஜியாரத்து தொடர்பான சில விஷயங்களை நம்முடைய கண் முன்னால் நிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்கிற மக்கள் இங்கே குறைவாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது அவர்களுக்குமானது மாத்திரமல்ல, ஹஜ் செய்தவர்கள், இனிமேல் ஹஜ் செய்ய நினைப்பவர்கள் எல்லோருக்குமே உள்ள ஒரு பொதுவான அம்சம் என்ற அடிப்படையிலே நாம் இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் பல முறை அந்த புனித மண்ணுக்கு சென்று வந்தவன் என்ற அடிப்படையிலே ஹஜ்ஜுடைய காலங்கள் வருகிற போது பல்வேறு நினைவுகள் வருவதுண்டு. புனித மக்கமா நகரத்தை நெருங்கும் போது அங்கே பல போர்டுகளை நாம் பார்க்கலாம். அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மக்கத்துல் முக்கர்ரமா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நகரம் மக்கத்துல் முக்கர்ரமா என்கிற பல வார்த்தைகளை அங்கே நாம் பார்க்கிறோம். மதீனா செல்கிற நேரத்திலே அங்கே இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கும், இன்னா முஸ்தாகூன் இலா ரசூலில்லாஹ், நாம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதிலே ஆவலோடு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை ஜியாரத்து செய்வதிலே ஆசையோடு இருக்கிறோம் என்கிற பலகைகளை எல்லாம் பார்க்கிறோம். அத்தகைய ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே நாம் இங்கே ஹஜ்ஜை பற்றிய சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் வணக்கங்களுடைய நோக்கங்களை அறியாமல் இருக்கிறோம். எல்லா வணக்கங்களும் ஒரு நோக்கத்திற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹஜ் தொடர்பாக கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், ஒரு காலம் வரும் பணக்காரர்கள் இந்த ஹஜ்ஜை சுற்றுலாவாக ஆக்கி விடுவார்கள். ஒரு பிக்னிக் போயிட்டு வருவது போல, ஒரு சுற்றுலா சென்று வருவது போல ஹஜ்ஜை ஆக்கி விடுவார்கள். வியாபாரிகள் ஹஜ்ஜை வியாபாரத்திற்குரிய நோக்கமாக மாற்றி விடுவார்கள். யாசகர்கள் யாசிப்பதற்காக ஹஜ்ஜுக்கு வருவார்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பலரும் அத்தகைய ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு சுற்றுலாவை போல சென்று வரக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு வணக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்த வேண்டும். உலமாக்கள் சொல்வார்கள், தொழுகை ஒரு மனிதனுக்கு பணிவை தர வேண்டும். நோன்பு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வால் எதையெல்லாம் தடுக்கப்பட்டதோ ஹராமாக்கப்பட்டதோ அதிலிருந்து விலகக்கூடிய தன்மையை, தக்வாவை தர வேண்டும். ஜகாத் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இரக்க குணத்தை தர வேண்டும். ஹஜ்ஜை பற்றி உலமாக்கள் சொல்வார்கள், ஹஜ் சென்ற பிறகு, ஹஜ் செய்து முடித்த பிறகு எல்லா நல்ல விஷயங்களும் ஒருவரிடத்திலே வர வேண்டும். எல்லா நல்ல விஷயங்களும், எல்லா வணக்கங்களுடைய நோக்கமும் ஹஜ்ஜிலே இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்று வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை தலைகீழான ஒரு மாற்றம். எனவே உலமாக்கள் சொல்வார்கள், ஹஜ் தான் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கைக்குமான அளவுகோல். ஹஜ்ஜுக்கு பிறகு ஒருவன் திருந்தவில்லை, இனி அவனுக்கு தௌபாவுக்கும் இடமில்லை என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே சகோதரர்களே, இங்கே ஹாஜிகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம், ஒரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சரணடைவது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிவது. இதுதான் ஹஜ்ஜினுடைய பிரதான நோக்கம். நம்முடைய அறிவை கொண்டு சிந்திக்காமல், நம்முடைய அறிவை கொண்டு யோசிக்காமல் அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அப்படியே சரணடைவது. இதுதான் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கும் பொருள். இஸ்லாம் என்று சொன்னால் என்ன? அப்படியே சரணடைவது. என்னுடைய அறிவுக்கு எட்டுகிறதோ இல்லையோ அப்படி ஏற்றுக்கொள்வது. இன்றைக்கு நம்மிலே பலரும் கூட மார்க்கத்தை அறிவு ரீதியாக, தர்க்க ரீதியாக யோசிக்கிறார்கள். ஏன் மார்க்கத்திலே இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது, ஏன் அல்லாஹ் இதை ஹராமாக்கினான், ஏன் அல்லாஹ் தஆலா இதை தடுத்தான் என்றெல்லாம் அறிவு ரீதியாக, தர்க்க ரீதியாக மார்க்கம் சிந்திக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்தை தர்க்க ரீதியாக, அறிவு ரீதியாக சிந்திப்பதை வன்மையாக கண்டித்தார்கள். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. பாருங்கள், அல்லாஹ் தஆலா எப்படி வேண்டுமானாலும் சோதிக்கலாம். அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய சோதனைகள் எந்த ரூபத்திலும் வரலாம். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை வைத்தான். குர்ஆனிலே அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான், எப்படி எல்லாம் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சோதித்தான் என்று. அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு வைத்த ஒரு சோதனை என்ன? தாலூத் என்று ஒருவரை அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பினான். அவரை அரசராகவும் ஆக்கினான். அவருக்கு கீழ்ப்படியும்படியும் அல்லாஹ் சொன்னான். அந்த தாலூத்தோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று ஜிஹாது செய்யும்படியும் சொன்னான்.
தாலூத் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு ஜிஹாதுக்காக போகிறார்கள். வழியிலே ஒரு பெரிய நதி குறுக்கிடுகிறது. அல்லாஹ் சொல்றான், நதி குறுக்கிடுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த தாலூத்துக்கு உத்தரவிட்டான், இந்த நதியை கடக்கிற போது யாரும் இதிலிருந்து தண்ணீர் அருந்த கூடாது. கடுமையான தாகம் இருக்கும், கடுமையான தாகம் எடுக்கும், ஆனாலும் கூட இதிலிருந்து யாரும் தண்ணீரை அருந்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை. கடும் தாகம் இருக்கிறது, ஒரு பெரிய நதி ஓடுகிறது. அல்லாஹ் சொன்னான், இந்த தண்ணியை குடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஃபமன் ஷரிபஹு ஃபலைஸ மின்னி, யார் இதிலிருந்து தண்ணீரை அருந்தி விடுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஒரு சிலரை தவிர எல்லோரும் அருந்தினார்கள், அருந்தியவர்கள் யாருக்கும் தாகம் தீரவில்லை, யார் அருந்தாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு தான் தாகம் தீர்ந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி வேண்டுமானாலும் வரலாம், அந்த கட்டளை நிறைவேற்றுவதுதான் அடியானுடைய வேலை. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசாவுல ஒரு ஆயத்துல இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஒருவேளை மனிதர்களுக்கு நாம் இப்படி ஒரு ஆணை பிறப்பித்தால், என்ன ஆணை? அனிக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரல. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஒருவேளை நாம் இப்படி ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தால் உங்களை நீங்களே கொல்லுங்கள் என்று சொல்லி இருந்தால் கூட பெரும்பாலான மக்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் செய்வதுதான் அவர்களுக்கு நல்லது. எனவே அல்லாஹ் நம்மை தற்கொலை செய்யும்படி சொன்னால் கூட, உங்களையே கொல்லுங்கள் என்று சொன்னால் கூட அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதுதான் நல்லது என்று அல்லாஹ் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜி இந்த பாடத்தை கற்றுத் தருகிறது. நம்முடைய அறிவை கொண்டு யோசிப்பதற்கு பதிலாக உடனே அப்படியே கட்டுப்படுவது. இதுதான் ஆரம்ப கால முஸ்லிம்கள் சஹாபாக்களிடம் இருந்தது. அவங்க எதற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு அவகாசத்தை கேட்கல. அல்லாஹ் குர்ஆன்ல திடீர் என்று கட்டளைகளை இறக்கணும். ஹிஜாபுடைய கட்டளை, பெண்கள் பர்தா அணிகிற கட்டளை திடீரென்று தான் வருகிறது. திடீரென்று ஒரு இன்னைக்கு மாதிரி புர்கா என்னங்க, கடைக்கு கடை இன்னைக்கு புர்காக்கள் இருக்கிறது, விதவிதமான புர்காக்கள் இருக்குது, எந்த நேரத்திலையும் வாங்கலாம். ஆனா அன்னைக்குள்ள பெண்கள்ட்ட அப்படி அல்ல. ஒவ்வொரு ஆணிடத்திலும் இருப்பது ஒரே ஒரு ஆடை தான், தாராளமாக விசாலமாக ஆடைகள் கிடையாது. இந்த நிலையில அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, பெண்கள் முழு மேனியை மறைத்துக் கொள்ள வேண்டும், முழு உடலையும் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளை வருது. இப்ப அந்த சஹாபி பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு அவகாசம் கேட்டிருந்தால், நாங்க இந்த கட்டளை பின்பற்றுவதற்கு ஒரு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருந்தால் அது நியாயமாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி செய்தார்கள் அவர்கள் இல்லை. இந்த ஆயத்து வந்ததுமே, பெண்கள் பர்தா போடுங்கள் என்ற கட்டளை வந்ததுமே பெண்கள் செய்த முதல் வேலை என்ன? வீட்டில் இருந்த விரிப்புகள் அதை கிழித்து தலையை மறைப்பதற்கு, மார்பு வரைக்கும் மறைப்பதற்கு, தலையிலிருந்து மார்பு வரைக்கும் மறைப்பதற்கு ஒரு முக்காடு செய்து கொண்டார்கள். முழு மேனியை மறைப்பதற்கு ஒரு துணியை கிழிச்சுக்கிட்டாங்க. வீட்டுல என்ன துணி இருந்ததோ அதை கொண்டு உடம்பை அப்படியே மறைத்தார்கள். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் சொன்ன பிறகு அப்படியே கட்டுப்படுவது. அவங்க நினைச்சிருந்தா காரணம் சொல்லி இருக்கலாம், சமாதானம் சொல்லி இருக்கலாம், எங்கள்கிட்ட இப்ப கிடையாது என்று சொல்லி இருக்கலாம். அப்படியே கட்டுப்பட்டதாக பார்க்கிறோம். பெருமானாருடைய காலத்திலே மதீனா சென்றவர்களுக்கு தெரியும், மதீனாவிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிபிலா பள்ளிவாசல் என்று. அந்த பள்ளிவாசல் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? ஆரம்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது முஸ்லிம்களுடைய முதல் கிபிலாவாக இருந்தது பைத்துல் மக்திஸ். ஆரம்பத்தில் ஒரு 16 மாதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தபோது வடக்கு நோக்கி தொழுகிறாங்க. அதாவது மதீனாவுடைய வடக்குல தான் பைத்துல் முகத்தஸ் இருக்குது, அங்கதான் நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் நினைச்சிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிதானமாக ஒரு கட்டளை தந்திருக்கலாம். அடுத்த தொழுகையிலிருந்து காபாவை நோக்கி தொழுவுங்க, மக்காவை நோக்கி தொழுங்க. மக்கா மதீனாவிலிருந்து தெற்கு இருக்கிறது, பைத்துல் முகத்தஸ் வடக்கு இருக்கிறது, நேர் எதிர் திசையில இருக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? இனி பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ வேண்டாம், மக்காவை நோக்கி தொழுங்கள், தெற்கு நோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் ஆணையிட போகிறான். அல்லாஹ் நினைச்சிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற ஒரு சந்தர்ப்பத்துல கூட அல்லாஹ் கட்டளை பிறப்பிச்சிருக்கலாம், அடுத்த தொழுகையை மக்காவை நோக்கி தொழுங்கன்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜிது பனி சலமா என்று சொல்வார்கள், பனு சலமா பள்ளி, அந்த பள்ளிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையாக போயிருக்கிறார்கள். ஒரு மையத்துக்காக, ஒரு ஜனாசா தொழுகைக்காக போயிருக்கிறாங்க. போன நேரத்தில் லுஹருடைய நேரம் வந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு சலமா பள்ளிவாசல்ல லுஹருடைய தொழுகையை முதல் கிபிலாவான பைத்துல் முகத்தஸை நோக்கி வடக்கு நோக்கி தொழுது கொண்டிருக்கிறாங்க. வடக்கு நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க. 2 ரக்காத்து தொழுதுட்டாங்க பெருமானார். 2 ரக்காத்து முடித்த பிறகு பெருமானார் தொழுகையில் இருக்கும் போதே
அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது, ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபியே, இனி உங்களுடைய முகத்தை மக்காவை நோக்கி திருப்புங்கள். தொழுகையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, மக்காவை நோக்கி திருப்புங்க. அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வடக்கு நோக்கி தொழுதவர்கள் இனி அப்படியே தெற்கு நோக்கி திரும்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் வடக்கு நோக்கி தொழுதாங்க. தொழுகையில் இருக்கும் போது அப்படியே திரும்பினார்கள் தெற்கு நோக்கி. அப்படியே சஃப்புகள் எல்லாம் மாறிச்சு. முன்னால உள்ளவங்க பெண்கள் பூரா பின்னால இருந்தவங்க முன்னால வந்தாங்க, முன்னால இருந்தவங்க எல்லாம் பின்னால போனாங்க. அல்லாஹ் இதன் மூலம் என்ன உணர்த்தலாம்? அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுகையில் இருக்கும் போது வந்தாலும் அப்படியே ஏற்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த கிப்லா மாற்றத்தின் மூலமாக கூட நமக்கு போதிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு ஏன் அல்லாஹ் இந்த நேரத்துல சொல்றான்? தொழுகையில் இருக்கும் போதுதான் சொல்லணுமா? தொழுது முடித்த பிறகு சொல்லக்கூடாதா என்று அறிவை கொண்டு சிந்திக்க கூடாது. அல்லாஹ் ஆணையிட்ட பிறகு அப்படியே அடிபணிய வேண்டும். இதைத்தான் அந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் மதீனாவிலே 2 கிப்லா பள்ளிவாசலை போய் நாம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு யாரும் பாடங்கள் பெறுவது கிடையாது. இடங்களை போய் ஜியாரத்து செய்கிறோமே தவிர ஒவ்வொரு இடமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. வஹது மலைக்கு செல்கிறோம் என்று சொன்னால் வஹது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. என்ன பாடம்? வஹது மலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹது மலையின் மீது தன்னுடைய 3 தோழர்களோடு ஏறுவார்கள். அபூ பக்கர், உமர், உஸ்மான் மூவரை கொண்டு ஏறுவாங்க. அப்ப அந்த மலை ஆனந்தத்தால் அப்படியே ஆடும், மலை அப்படியே அசையும். நபி சொல்வார்கள், உஸ்புத், நீ அமைதியாக ஆடாமல் இரு என்று சொல்லுவார்கள். உடனே அடங்கிவிடும். அந்த மலையும் கூட நபிக்கு கட்டுப்பட்ட வரலாறு நமக்கு இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய பிரதான பாடம் மார்க்கம் என்று வந்த பிறகு நம்முடைய அறிவை கொண்டு யோசிக்காம கட்டுப்பட்டு நடப்பது. இதான் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. ஒரு சஹாபி தங்க மோதிரம் அணிந்து பள்ளிக்கு வருகிறார். அவருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம், தங்க மோதிரம் அணியக்கூடாது, ஆண்களுக்கு ஹராம் என்று தெரியாம இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்ததும் தெரியாம எத்தனை பேர் இருப்பாங்க. ஒரு சஹாபி தங்க மோதிரம் போட்டு பள்ளிக்கு வந்துடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்து கொண்டிருக்கும் போது அந்த தோழருடைய கையில தங்க மோதிரத்தை பார்க்கிறாங்க. அவ்வளவுதான். பாருங்க சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை மதித்து நடந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை இப்படிதான் சொல்லுவாங்க, யஅமிது அஹதுக்கும் இலா ஜம்ரத்தின் மினன் நார் ஃபயதஉஹா ஃபீ யதிஹி. என்ன, உங்களில் ஒருவரை நான் பார்க்கிறேன், அவர் நரகத்தினுடைய ஒரு நெருப்பு கங்கை தன்னுடைய கையில் அணிந்திருக்கிறாரேன்னு சொல்றாங்க. நரகத்தினுடைய ஒரு நெருப்பு கங்க கையில போட்டிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அந்த சஹாபி விளங்கிக்கிட்டாங்க, நபி தன்னைத்தான் சொல்கிறார்கள் என்று. உடனே அந்த தங்க மோதிரத்தை தூக்கி எறிந்து விடுகிறார்கள், தூக்கி போட்டுறாங்க. எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, தங்க மோதிரம் அணிவது ஹராம், தங்க மோதிரம் போடுறது ஹராம். அதே நேரத்தில் நீங்க அதுக்காண்டி ஏன் தூக்கி வீசுறீங்க? உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கலாம். இந்த தங்க மோதிரம் எடுத்து நீங்க விற்று அதை சதகா செய்யலாம், வேற வகையில பயன்பெறலாம். தங்க மோதிரம் போடக்கூடாதே தவிர நீங்க தங்க மோதிரத்தை கையில வச்சிருக்கிறது தவறல்ல, வேற வகையில பயன்பெறுவது தவறல்லன்னு சொல்றாங்க. வீசின மோதிரத்தை எடுங்கன்னு சொல்றாங்க. அந்த தோழர் சொன்ன வார்த்தை என்ன? எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத நரக நெருப்பின் ஒரு துண்டுன்னு சொல்லிட்டாங்களோ, இனி அதை நான் எடுத்து பயன்பெற போவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை நரக நெருப்பின் ஒரு துண்டு என்று சொன்ன பிறகு நான் எப்படி இதை அணிய முடியும்? தூக்கி போட்டு போயிட்டான். இன்னைக்கு எத்தனை ஆண்கள் தங்க மோதிரம் அணிகிறார்கள், எத்தனை ஆண்கள் தங்க செயின் போடுறாங்க. ஆக ஹஜ் உணர்த்துகிற பாடம் என்ன? என்னுடைய அறிவு ஏற்கிறதோ இல்லையோ, மார்க்கம் என்று வந்த பிறகு மார்க்கத்திற்கு அப்படியே கட்டுப்படுவது, சரணடைவது. இதுதான் ஹஜ்ஜுடைய பாடம். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தபூக் என்கிற ஒரு போருக்கு போனாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல தபூக் போர் இருக்கிறது, அது ஒரு மாத காலம் நீடித்த ஒரு பெரிய போர். அது ஏறத்தாழ மதீனாவிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தபூக். ரொம்ப கஷ்டமான காலத்துல நடந்த போர். இந்த போர்ல ஒரு 3 சஹாபாக்கள் வராம தங்கிட்டாங்க. நல்ல சஹாபாக்கள், முனாஃபிக்குகள் அல்ல, நல்ல நபித்தோழர்கள் வராம தங்கிட்டாங்க. பெருமானார் போர் முடிந்து திரும்பிய பிறகும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, இந்த தபூக்குக்கு வராத 3 நபி தோழர்கள் இவங்களை எல்லாரும் புறக்கணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். உறவினர்கள் புறக்கணிக்க வேண்டும், மனைவி மக்கள் புறக்கணிக்க வேண்டும், நண்பர்கள் புறக்கணிக்க வேண்டும், எல்லாரும் புறக்கணிக்கணும், அல்லாஹ்வுடைய உத்தரவு. இந்த உத்தரவு வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் கட்டுப்பட்டாங்க. மனைவி கேட்கல, என் கணவர்கிட்ட நான் எப்படி பேசாம இருக்கிறது? சொந்தக்காரங்க கேட்கல, எங்களுடைய உறவினர்கிட்ட நாங்க எப்படி பேசாம இருக்கிறது? யாரும் அறிவை கொண்டு சிந்திக்கல. அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் பேசக்கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மறு உத்தரவு வருகிற வரை
அந்த மூவரிடத்திலும் யாரும் பேசவில்லை. ஆக மார்க்க கட்டளை என்று வந்த பிறகு மார்க்கம் சொல்கிறது உன் தாய் தந்தையரிடம் பேசாதேன்னு சொல்லிட்டா பேசக்கூடாது. மார்க்கம் சொல்லுது உன்னுடைய சகோதரர்கள்ட்ட பேசாதேன்னு சொல்லிட்டா பேசக்கூடாது. இப்ப அறிவுக்கு அங்கே இடம் கிடையாது. என்ன சொந்த பந்தங்கள்கிட்ட போய் மார்க்கம் பேச வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஆக இந்த சம்பவம் உணர்த்துவது என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பெற்றோர்களிடம் பேசக்கூடாது என்று சொன்னால் கூட ஒரு முஸ்லிம் கட்டுப்பட வேண்டுமே தவிர தன்னுடைய அறிவை கொண்டு யோசிக்க கூடாது. இதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. ஹஜ் இதைத்தான் நமக்கு கற்றுத்தருது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில இருக்கும்போது ஆரம்பத்துல, இன்னைக்கு மஸ்ஜித் நபவிக்கு நிறைய வாசல்கள் இருக்கிறது. ஆரம்பத்துல குறிப்பிட்ட சில வாசல்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரே வாசல்ல ஆண்களும் வர்றாங்க பெண்களும் வர்றாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட வாசலை சுட்டி காட்டி நபி சொல்லுவாங்க, இந்த வாசலை பெண்களுக்காக ஒதுக்கினால் என்ன? இந்த வாசல் ஒன்றை சுட்டி காட்டி சொல்லுவாங்க, இதை பெண்கள் வர்றதுக்காக ஒதுக்கினா நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்க. இதை நபி சொல்லிட்டு விட்டுட்டாங்க, அவங்க செயல்படுத்தல, அதை பெண்களுக்குன்னு ஒதுக்கல. ஆனா அப்துல்லாஹ் இப்னு உமர்ங்கிற சஹாபி பெருமானார் எப்ப இந்த வார்த்தையை சொன்னாங்களோ, இதை பெண்களுக்காக விட்டுட்டா என்ன, அது முதற்கொண்டு அந்த வாசல் வழியா மஸ்ஜிதுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா இந்த வாசலை அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கென ஒதுக்க நினைத்த வாசல் என்று சொல்லி அந்த வாசல் வழியாக உள்ள வரமாட்டாங்க. இது அந்த மக்களுடைய கட்டுப்படுகிற தன்மை. பாருங்க, மாகில் இப்னு யஸார் என்று ஒரு நபி தோழர், ஒரு சஹாபி இருந்தாங்க. அவர் தன்னுடைய சகோதரிய ஒரு ஆளுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்திருந்தார். தன் சகோதரிய ஒருத்தருக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தார். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் தலாக் சொல்லிடுறார். அந்த மனம் முடித்து கொடுத்தவர் அவர் தலாக் சொல்லிடுறாரு. ஏதோ ஒரு காரணத்துல சங்கடத்துல தலாக் சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. திருப்பி தலாக்கு சொன்ன அந்த மனிதரு அந்த பெண்ணை நிக்கா செய்யறதுக்கு விரும்புறாங்க. விரும்பி மாகில் இப்னு யஸார்ட்ட சொல்றாங்க, உங்களுடைய சகோதரிய மறுபடியும் எனக்கு நிக்கா செஞ்சு வைங்க. ஏன்னா ஒரு தலாக்கோ ரெண்டு தலாக்கோ சொல்லி இருந்தா ஒரு பெண்ணை என்ன செய்யலாம், திருப்பி நிக்காஹ் மூலமாக மீட்ட முடியும். அப்போ அந்த மனிதர் மாகில் இப்னு யஸார்ட்ட சொல்றாரு, உங்க சகோதரிய எனக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தீங்க, நான் நன்றி கெட்டத்தனமா தலாக் சொல்லிட்டேன், மீண்டும் உங்களுடைய சகோதரிய மனம் முடிக்க விரும்புகிறேன், எனக்கு நிக்கா செய்து கொடுங்க. அந்த பெண்ணுக்கும் விருப்பம், தன்னுடைய முதல் கணவரை திரும்ப நிக்கா செய்து அவரோட வாழ்றதுக்கு விருப்பம். ஆனா மாகில் இப்னு யஸார் சொல்றாங்க, நீ ஒரு நன்றி கெட்டவன், நான் என்னுடைய சகோதரியை உனக்கு மனம் முடித்து கொடுத்து உன்னை கண்ணியப்படுத்தினேன், ஆனால் நீயும் என் சகோதரியை தலாக் சொல்லிவிட்டாய், நான் எப்படி மறுபடியும் உனக்கு மனம் முடித்து கொடுப்பது? நிராகரிச்சார். பாருங்க, அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்குது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்குது. தம்முடைய ஆசைகள் இச்சைகள் எல்லாவற்றையும் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால துச்சமா கருதுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து இறக்குனா, உங்களுடைய பெண்கள் தங்களுடைய முதல் கணவரோடு மீண்டும் சேர்ந்து வாழ விரும்பினார். தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் முதல் கணவரோடு மீண்டும் சேர விரும்பினால் தடுக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது, நீங்கள் தடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஆயத்து இறங்கினதுமே மாகில் இப்னு யஸார் அவர்கள் தன் சகோதரியுடைய முதல் கணவரிடத்துல போய் அவருடைய கையை பிடிச்சு சொன்னாங்க, உக்ரிமுக, நான் உங்களை கண்ணியப்படுத்துகிறேன், ஓ உஸவ்விஜுக உக்தி, என் சகோதரியை உங்களுக்கு மனமுடித்து கொடுக்கிறேன். ஏற்கனவே தலாக் சொன்னவர், ஆனாலும் கூட அல்லாஹ் சொன்ன பிறகு சொன்னாங்க, இப்ப நான் உங்களை கண்ணியப்படுத்துகிறேன், என் சகோதரியை உங்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுக்கிறேன். இதான் சகோதரர்களே, தீன் என்பது இந்த அடிபணிதலுக்கு பெயர். தம்முடைய அறிவை விட தம்முடைய மனோ இச்சைகளை விட அல்லாஹ்வுடைய தீனுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பது இதான் தீன். ஹஜ் நமக்கு கட்டுத்தர வேண்டிய பாடம் என்னங்க, இதுதான். மார்க்கம் செய்யும் சொன்னா செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யக்கூடாது. பாருங்க, மார்க்கம் சில நேரங்கள்ல தொழக்கூடாது என்று சொல்கிறது. தொழுகை சிறந்த வணக்கம், தொழுகைக்கு நிகரான எந்த வணக்கமும் இல்லை. ஆனால் அசர் தொழுத பிறகு சூரியன் மறைகிற வரை தொழக்கூடாது, ஃபஜ்ர் தொழுத பிறகு சூரியன் உதயமாகிற வரை தொழக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சட்டம். இப்ப அசர் தொழுதுட்டா சூரியன் மறைகிற வரைக்கும் எந்த தொழுகையும் இடையில கிடையாது, நஃபில் தொழக்கூடாது. இப்ப அசருக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்துல சில சட்டம் அறியாதவர்கள், மார்க்கத்தை விளங்காதவங்க அசருக்கு பிறகு நஃபில் தொழுகையில் தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சாட்டை வச்சிருப்பாங்க, மக்கள் தவறு செஞ்சா தண்டிக்கிறதுக்குன்னே ஒரு சாட்டை. இந்த அசர் தொழுது தொழு ஆளுகளை ஒரு சாட்டையால அடிச்சாங்க. ஒரு ஆள் கேட்டாரு, என்ன உமர், தொழுகைக்காக அடிக்கிறீர்? நாங்க என்ன தவறு செஞ்சோம்? விபச்சாரம் செய்தோமா அடிப்பதற்கு? மது அறிஞ்சிரோமா அடிப்பதற்கு? தொழுகிறோம், அதற்கு போய் அடிக்கிறேன்னு சொல்லி உமர் சொன்ன அற்புதமான பதில், நீங்கள் தொழுவதற்காக அடிக்கவில்லை, பெருமானாருடைய சுன்னத்திற்கு மாற்றம் செய்ததற்காக அடிக்கிறேன். தொழுதற்கல்ல அடி, நபி இந்த நேரத்தில் தொழக்கூடாது என்று சொன்னார்கள், பெருமானாருடைய வார்த்தையை மீறியதற்காக அடி.
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை சொல்லிவிட்டால் சமிஅனா வ அதானா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம். இதான் மூமினுடைய தன்மையை தவிர அசருக்கு பிறகு எதுக்காண்டி தொழுகிற என்று அடிச்சாங்க. அதே போலதான் பாருங்க, பெருமானாருடைய சுன்னத் என்ன, ஈதுடைய தினத்தில் பெருநாள் தினத்துல ஃபஜ்ர் தொழுது விட்டால் அடுத்து ஈது தொழுகைதான். ஃபஜ்ருக்கும் ஈது தொழுகைக்கு நடுவுல எந்த சுன்னத்தும் நஃபிலும் கிடையாது. ரெண்டு பெருநாள் தொழுகைகளும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெருநாள் தொழுகையின் போது ஈது திடலுக்கு வர்றாங்க. வந்து அங்க ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறார். ஒரு ஆள் என்னங்க தொழுதுட்டு இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, தொழக்கூடாது, இந்த நேரத்தில் என்னங்க தொழக்கூடாது, ஃபஜ்ர் தொழுதுட்டா அடுத்த ஈது தான், இப்ப இடையில தொழுகை பெருநாள் தினத்துல கிடையாதுன்னு சொல்றான். அந்த ஆள் கேட்டாரு, ஐயோ அஸ்திபுனி அல்லாஹு அலா ஸலாத்தி, என்ன அலி அவர்களே, நான் தொழுகிறதுக்காக அல்லாஹ் என்ன தண்டிப்பானா, நான் தொழுகிறதுக்காண்டி அல்லாஹ் என்ன அதாப் செய்வானா? இந்த இடத்துல சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய பிதாத்தான காரியம் செய்யறவங்க பூரா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இதை செஞ்சா தப்பா, எது மார்க்கத்துல இல்லையோ அதை செய்யற ஆளுக பூரா என்ன சொல்றது, இது செஞ்சா தப்பான்னு கேட்கிறது. இப்ப ஈது திடல ஒரு ஆள் தொழுகிறார், ஈதுக்கு முன்னால ஹஜ்ரத் அலி சொல்றாங்க தொழக்கூடாது. அந்த ஆள் என்ன கேட்டா, நான் தொழுவதற்காக அல்லாஹ் என்ன தண்டிப்பானான்னு கேட்கிறார். அலி அற்புதமா பதில் சொன்னாங்க, தொழுகைக்காக அல்லாஹ் யாரையும் தண்டிக்க மாட்டான், நபியினுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்ததற்காக அல்லாஹ் ஒன்னு தண்டிப்பான். பெருநாளுடைய தொழுகையின் போது தொழுகைக்கு முன்னால சுன்னத்து கிடையாது, இந்த சுன்னத்தை மீறியதற்காக அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் என்று சொன்னாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படியே ஏற்பது. அல்லாஹ் செய்ய சொன்னா செய்யணும். பாருங்க, மார்க்கத்தில் 5 நாள் நோன்பு வைக்க கூடாது. நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்கள் 5 நாட்கள், ஹராமான நாட்கள் 2 பெருநாட்கள், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், துல்ஹஜ்ஜுடைய 11, 12, 13. இந்த நாள்ல ஒருத்த நோன்பு வச்சா பெரிய பாவியாக ஏறான். 5 நாட்கள். ஆக இதான் தீனுங்கிறது. என்ன மார்க்கம் சொல்லுதோ அப்படியே கட்டுப்படுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ் நமக்கு உணர்த்துகிற பாடம் அதுதான். ஹஜ்ஜினுடைய எந்த செயலும் அறிவு ரீதியை யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஒத்துக்காது. ஹஜ்ஜினுடைய எந்த செயலுமே அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஆனால் அறிவை கொண்டு தர்க்க ரீதியாக சிந்திக்காமல் முழுமையாக கட்டுப்படுவதுதான் இந்த ஹஜ் நமக்கு உணர்த்துகிற பெரிய பாடம். இந்த பாடத்தை விளங்கி நாம ஹஜ்ஜுக்கு செல்லணுமே தவிர இதை விளங்காம போயிட்டு வர்றதுனாலதான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குது. ஹஜ்ஜுக்கு போய் வந்த பிறகு தொடர்ந்து ஹராமான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உண்டு, ஹராமானவற்றை அனுபவிக்கக்கூடியவர்கள் உண்டு, எல்லா ஹராமான காரியங்களை செய்பவர்களும் உண்டு. காரணம் என்ன? ஹஜ்ஜினுடைய நோக்கத்தை விளங்காதது. எல்லாரும் போறாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணும், இப்படி செய்யக்கூடியவர்கள் அதிகம். ஆக இந்த நோக்கத்தை விளங்க வேண்டும். ஹஜ்ஜு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு அப்படியே கட்டுப்படுவது. அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய காலத்திலே மக்கள் மதீனாவுடைய ஜியாரத்துக்கு செல்கிறார்கள். மதீனாவுடைய ஜியாரத்துக்கு அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும். ஜியாரத்துடைய நோக்கம் என்ன? முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான உண்மையான அன்பு, பெருமானார் மீது எப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்க வேண்டும், அதை நம்ம வரலாற்றிலிருந்து கொஞ்சம் பார்க்கணும். ஆரம்ப கால முஸ்லிம்கள், சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது எப்படிப்பட்ட அன்பு வைத்திருந்தார்கள். இந்த அன்பின் வெளிப்பாடு தான் மதீனாவுடைய ஜியாரத். ஏன் மதீனாவுக்கு போகிறோம் என்பதை விளங்கணும். இந்த அன்பனுடைய வெளிப்பாடு நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, மதீனாவில் நாம் இன்றைக்கு எப்படி தங்கி அங்க கழிக்கிறோமோ, மதீனால தங்கி இருக்கிற நாட்கள்ல நம்முடைய ஹஜ்ஜுக்கு செல்கிற சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மண்ணுக்கு செல்கிற போது பெருமானார் மீதான அன்பு மேலோங்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்க? ஹுதைபியா ஒப்பந்தம் நடக்கிற நேரம் மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் பெருமானாரை வந்து சந்திச்சுட்டு பார்த்துட்டு போறாங்க. அதுல ஒருத்தர் பெருமானாருடைய தோழர்கள் நபிக்கு முன்னால எப்படி நடக்கிறாங்க, பெருமானாருக்கு முன்னால எப்படி இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு போய் மக்காவுடைய தலைவர்கள்ட்ட சொல்றார். என்ன சொல்றாரு? தோழர்களே, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் பார்த்து விட்டு வருகிறேன். உலகத்துல எந்த அரசனுக்கும் மக்கள் இப்படி மரியாதை கொடுத்தது கிடையாது. நபி தோழர்கள் பெருமானாருக்கு செய்கிற இந்த மரியாதையை உலகத்துல எந்த அரசனுக்கும் மக்கள் கொடுத்ததை நான் பார்க்கல. அவர் சொல்றாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சி துப்பினால் அது நபி தோழர்களுடைய கரங்களில் விழுகிறது. எச்சி துப்பினா அது கீழே விழாது. நபியினுடைய எச்சி கீழே விழுறது இல்ல, சஹாபாக்கள் கையில பிடிக்கிறாங்க, அதை முகத்துல தடவி கொள்கிறார்கள், மேனியிலே தடவி கொள்கிறார்கள். அவர்கள் ஒது செய்தால் ஒது செய்கிற போது விழக்கூடிய தண்ணியை சஹாபாக்கள் கையில பிடிப்பாங்க. அந்த தண்ணியை கையில என்னங்க ஏந்துவாங்க. அந்த ஒதுவுடைய தண்ணீரை பிடிப்பதற்கு ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அந்த நபித்தோழர்கள் பெருமானாரை நேருக்கு நேராக பார்ப்பது கூட கிடையாது. அவர்கள் மீதுள்ள கண்ணியத்தினால் அவர்களை கூர்ந்து பார்ப்பது கிடையாது. இப்படிப்பட்ட தோழர்களை நான் பார்த்தேன் என்று சொன்னாங்க.
அதில் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய தோழர்கள்ல ஒரு சிறந்த நபி தோழர். ஒரு நாள் அவங்க மஸ்ஜிதுல கவலையா உட்கார்ந்து இருக்கிறாங்க, முகம் வாடி போய் இருக்குது. பெருமானார் கேட்டாங்க, என்ன சௌபான் அவர்களை இப்படி வாடி இருக்க என்ன காரணம், உடல்நலம் சரியில்லையா, உடம்புல ஏதாவது வலியான்னு கேட்டாங்க. அதில் சௌபான் அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு எந்த நோயும் இல்லை, உடல் வலியும் கிடையாது. சோர்ந்திருக்க காரணம் என்ன, எப்போது எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்து விடுகிறதோ உடனே எனக்கு வந்துடணும். வீட்டுல இருப்பேன், உங்களை பார்க்கணும் தோணுச்சுன்னு சொன்னா எனக்கு வந்துடணும், வராம என்னால இருக்க முடியாது. நான் யோசித்து பார்த்தேன், உலகத்துல நான் உங்களை பார்க்க ஆசைப்படும் போதெல்லாம் வந்து பார்த்து விடுகிறேன். ஆனால் நாளை சொர்க்கத்திலே நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள், நான் எங்கு இருப்பேனோ தெரியாது, சொர்க்கத்துல உங்களை பார்க்காம எப்படி இருக்க முடியும், அதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் சொன்னாங்க. சஹாபாக்களுடைய அந்த வருத்தத்திற்கு ஆறுதலாக அல்லாஹ் இறக்கி வைத்த வசனம் தான் உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் யாருக்கு ஈமானுடைய இந்த வாக்கியத்தை கொடுத்தானோ அவர்கள் மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார்கள் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். இந்த ஆயத்தை இறங்கின பிறகுதான் சஹாபாக்களுக்கு ஆறுதல் கிடைத்தது, மறுமையிலும் பெருமானாரை பார்க்க முடியும். ஆக இது நபித்தோழர்கள் பெருமானார் மீது கொண்டிருந்த அன்பு. பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபி பெண்மணிகள் வயதான பெண்மணிகள் அவங்க வீட்டுல இருப்பாங்க, திடீர்னு நபியுடைய ஞாபகம் வந்துடும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த நேரத்தில் அழுது கொண்டே ஒரு கவிதையை படிப்பார்கள், எப்போது எங்களுக்கு மரணம் வரும், நாங்கள் நபியை சந்திக்க போகிறோம் என்று. பெருமானார் காலத்து அந்த நபி தோழியர்கள், பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபி பெண்மணிகள் வீட்டு வேலைகளில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நினைவு வந்து விட்டால் சொல்வார்கள், எப்போது மரணம் வரும், இறை தூதரை நாங்கள் சந்திக்க போகிறோம். அன்றைக்கு மதீனா ஜியாரத்துக்கு வருகிற மக்கள் ஒரு அழகான கவிதையை சொல்லிக் கொண்டேதான் மதீனாவுக்கு வருவாங்க. ஒரு நல்ல கவிதை, மதீனாவுக்குள்ள நுழைகிற போது இந்த பாட்டை பாடிக்கிட்டே வருவாங்க, நாங்கள் நாளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்க போகிறோம் என்று சொல்லிக் கொண்டுதான் உள்ள வருவாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் கடைசியா சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான். பிலால் கடைசி நேரத்தில் எல்லாரும் அழுதாங்க, சுத்தி இருக்கிறவங்க. அவங்க சொன்னாங்க, அழாதீங்க, ஏன் அழணும், நான் அடுத்து சந்திக்க போது என்னுடைய நபியையும் என்னுடைய தோழர்களையும். கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வஹிஸ்பா. இது அந்த மக்கள் கொண்டிருந்த அன்பனுடைய அடையாளம். ஒரு சஹாபி முஸ்லீம் ஆயிட்டாங்க, அவருடைய தந்தை சொன்னாரு, நீ முஸ்லீம் ஆயிட்டா உனக்கு எதுவுமே தரமாட்டேன், எந்த சொத்தையும் நான் தரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை ஒரு தடவை பார்ப்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களை விட எனக்கு மேலானது. நபியின் முகத்தை பார்த்தா எனக்கு போதுமானது, உங்களுடைய சொத்துக்கள் வேண்டாம், உங்களுடைய எந்த பொருளை எனக்கு தர வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தால் போதுமானதுன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, மதீனா செல்கிற மக்கள் இந்த இஷ்கு, நபி மீதான இந்த மஹப்பத்து, நபி மீதான இந்த அன்பு அது அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்துல பல நபித்தோழர்கள்ட்டையும் தாபியன்கள்ட்டையும் பெருமானாருடைய உடல் முடிகள் இருந்தது. இன்னைக்கு சொல்றாங்க, நம்பகபூர்வமானதா இல்லையாங்கிறது அப்புறம் உள்ள விஷயம். உண்மையிலுமே நபியினுடைய முடி இருந்தா அது பாக்கியம். நபியினுடைய முடி இருந்தது பல நபித்தோழர்கள்ட்ட. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சில முடிகள் வைத்திருந்தாங்க. அவங்க இறக்குற நேரத்துல, மௌத்தாகிற நேரத்துல வசியத் பண்ணாங்க, நான் இறக்கும் போது என்னுடைய சக்கராத்துடைய நேரத்துல என்னுடைய நாவல ஒரு முடி வைங்க, நபியினுடைய முடியிலிருந்து ஒரு முடி, என்னுடைய 2 கண்ணிலையும் ஒவ்வொரு முடி வைங்க. யார்? ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போலதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல், 4 இமாம்களில் ஒரு இமாம், அவங்கள்ட்ட பெருமானாருடைய உடல் முடியில 3 முடி இருந்துச்சு. அவங்க தன்னுடைய மகன்களுக்கு வசியத்து செஞ்சாங்க, எனக்கு ரூஹு பிரிகிற நேரம் வந்து விட்டால் இந்த 3 முடியில ஒரு முடியை என்னுடைய நாக்கில வைங்க, 2 முடியை என்னுடைய 2 கண்ணுல வைங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் இருந்த அந்த முடியின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு. பல முஹத்திஸின்கள் இருந்தாங்க, பெருமானாருடைய பேரை கேட்டா அழ ஆரம்பிச்சிருவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அய்யூப் சக்தியானி போன்ற பெரியவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டா அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, அழுதுருவாங்க. சில நேரங்களில் சிரித்து பேசி கொண்டிருக்கிற ஒரு சபை, சிரித்து சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வந்து விட்டால் எல்லாருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர். இன்றைய முஸ்லிம்களாகிய நம்மிடம் இந்த அன்பு எங்க போனது? இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த மஹப்பத்து நம்ம இடத்துல கிடையாது. மதீனா செல்கிற மக்கள் யாருக்கும் இந்த மஹப்பத்தும் இல்லை. இன்னைக்கு சொந்த ஊர்ல மரணிக்க ஆசைப்படுறோம்,
மதீனாவில் மரணிப்பதை நாம் மரணிக்கிறது ஆசைப்படுறது கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, உங்களில் மதீனாவில் மரணிக்க ஆசைப்படுவோர் ஆசைப்படட்டும். மதீனா தஜ்ஜால் நுழைய முடியாத நகரம், தஜ்ஜால் வர முடியாத நகரம், ஃபித்னாக்கள் நுழைய முடியாத நகரம். மதீனாவில் மரணிக்க ஆசைப்படுங்கள் என்று சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதீனா விட்டு வெளியே போனதில்லை, ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் போவாங்க. போனா மக்கா, ஹஜ்ஜ முடிச்ச மதீனா, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. எதுக்காக? மதீனால மௌத்தாகணும், மதீனால மரணிக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவிலேயே வாழ்ந்தாங்க. ஒரு முறை அவங்க பெருமானாரை கனவுல கண்டாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தினமும் கனவுல நபியை பார்ப்பாங்களாம். இமாம் மாலிக்கே சொல்லியிருக்கிறாங்க, மா பித்து லைலத்தன் இல்லா வகத் ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தினசரி நான் தூக்கத்துல நபியை கனவுல பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க, நான் மதீனால மௌத்தாகணுங்கிறதுக்காக மதீனா விட்டு வெளியே போகாம இருக்கிறேன், எங்கே நான் போறது கிடையாது. அதனால எனக்கு எப்ப மௌத்து வரும் சொல்லுங்க, எப்ப எனக்கு மரணம் வரும்னு சொல்லுங்க, தெரிஞ்சுட்டா நான் அதுக்குள்ள போற இடத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி 5 விரலை காட்டிட்டு மறைஞ்சிட்டாங்க. 5 விரல்களை காட்டிட்டு, என்ன 5 விரல், இதுக்கு என்ன அர்த்தம்? அன்றைக்கு கனவுக்கு விளக்கம் அளிக்கிற மேதை இமாம் இப்னு சிரீன் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இமாம் மாலிக் கேட்டு அனுப்புனாங்க, என்ன அர்த்தம் இதற்கு? அப்ப இப்னு சிரீன் சொன்னாங்க, 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. கியாமத் எப்போ வரும்? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. மழை அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. நாளை என்ன நடக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. கருவறைக்குள் என்ன இருக்கிறது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. யாருக்கு எங்கே மரணம் வரும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அதனால எனக்கும் தெரியாதுன்னு நபி சொல்லிட்டாங்க. ஹைர், இந்த கனவுக்கு பிறகும் கூட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவிலே இருந்தாங்க. கடைசியில் அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. நம்முடைய தேவனுடைய பெரியார்களும் மதீனால மரணிப்பதை ஆசைப்பட்டு இறுதி